வடிவேலு கொடுத்த ஸ்கிரிப்டை செல்வி பேசிகிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். இப்பயும் பேசிகிட்ருக்காப்புல. ஓகே, அந்த அனைவருக்கும் வணக்கமில் தொடங்கி அந்த பேசுகிற டயலாக்ஸ்லேருந்து அந்த பேசுகிற விதம் எல்லாமே வடிவேலு காப்பி பண்ணி செல்வி அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். இப்போது வடிவேலு என்ன பண்ணுறாருன்னா, செல்வியோட ஆக்டிங்கை கற்றுக்கிட்டாரு. இதுங்க ரெண்டும் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. ராமலிங்கம் எதை கற்றுக்கிட்டாரு தெரியல. அவர் ஜால்ரா போட்டுக்கிட்டு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. செல்வியோட வீட்டில் தங்கி லுங்கி பனியனோட தங்கி செல்வியோட ஆக்டிங்கை வடிவேலு கற்றுக்கிட்டான். நீங்கள் பாருங்கள், இப்போ ரீசண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலுவோடது அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணும். அப்படியே பாவமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசுவான். அதே மாதிரி தான் செல்வியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கேட்கவே வேணாம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்பு. கேமரா வருது, அந்த கோர்ட் வாசலில் கூட கேமரா வருது, எல்லா கேமராவும் வருதுன்னொடனே உடனே அதுக்கு ஒரு நடிப்பு. இது அதான் சொல்லுவாங்களே, நம்ம யார் கூடயாவது பழகினோன்னா அவங்களோட புத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அவங்க பேசுகிற பாஷை, அவங்களுடைய பேசுகிற விதம் எல்லாமே நம்ம கற்றுப்போம். நேச்சுரலாக இது எல்லாருமே இதை பார்க்குறது தான். ஓகே, எல்லாருக்குமே இது காமனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் விதமாக ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா அவங்களோட பேச்சு, அவங்க பேசுகிற விதம் நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நேச்சுரல். இங்கே வடிவேலுக்கு செல்வியோட ஆக்டிங் ஒட்டிக்கிச்சு. செல்விக்கு வடிவேலு பேசுகிற அந்த மெத்தடு, அவன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி செல்வி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வடிவேலு நல்லா காப்பி அடிச்சிருக்காரு. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நான் இப்போது ரீசெண்டான வீடியோஸில் கவனிச்சது. இப்போ வடிவேலு 2 வீடியோஸ் பார்த்தேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். கதை விட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது ரவிக்குமார் திராவிட மணியையும் செல்வியையும் ஏன் விசாரிக்கலன்னு கோர்ட்டில் போய் கேட்டது இவனுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. வடிவேலுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா செல்வி கூட பயங்கர க்ளோஸாக இருக்கிறது வடிவேலு. ஓகே, அதே போல் திராவிட மணிக்கும் க்ளோஸாக இருக்கிறது வடிவேலு தான். நீங்கள் ஐ திங்க் திராவிட மணியை ஏற்கனவே அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் வடிவேலு. ஸோ இதுங்க எல்லாம் ஒரே குட்டையில் இருக்கிற மட்டைகள்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போது திராவிட மணி செல்விலாம் வந்துச்சுன்னா இப்போ வடிவேலுவும் லிஸ்ட்டில் வந்துடுவான். ஆனால் தெரியல, ஒருவேளை வடிவேலுக்கு உண்மையாகவே கலவரத்தில் தொடர்பு இருக்கலாம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. எதற்காக செல்விக்கு போய் இப்படி கூச்சா தூக்கணும்? அவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பர்மிஷன் அங்கே? அந்த அளவுக்கு ஓடி போய் செய்யணும் அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். கலவரத்தில் ஸ்கூலில் நடந்த கலவரத்துக்கும் வடிவேலுவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் சொல்கிறான் ஸ்கூல் கலவரத்தை அந்த ரவிக்குமாரே நடத்தினாராம். என்ன ரவிக்குமார் என்ன பைத்தியமா? அவ்வளோ பெரிய ஸ்கூலை கட்டிவிட்டு 40 கோடிக்கு எவனாவது தண்டம் வைப்பானா? என் வீட்டை நானே இடிப்பேனா? இல்லை வடிவேலு வீட்டை அவனே இடிச்சுப்பான் போல இருக்குது. செல்வியோட வீட்டை செல்வியே இடிச்சுப்பாங்க போல இருக்குது. அதனால் ஸ்கூல் அவங்களே அவங்க ஸ்கூலை இடிச்சுக்கிட்டாங்க, நாசம் செஞ்சுக்கிட்டாங்க, எரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுதுங்க இந்த பண்ணாடைங்க. அப்படியே ஒரு வேளை ரவிக்குமார் அவர்கள் அவரோட ஸ்கூலில் டேமேஜ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன், சரி எதையோ மறைக்கிறாருன்னே வச்சுப்போமே, 650 பேரையா கூட்டிகிட்டு வருவார்? 5 பேர் 10 பேர் போதுமே. அதுக்கு சொன்னேன் அதை 10 பேர்கிட்ட இருந்தாப்பா செய்யின்னு சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கு 650 பேர் செஞ்சுன்னு வச்சு நாசம் பண்ணுவாங்களா? அப்போனா இந்த 650 பேர் எங்கேருந்து வந்தாங்க? ரவிக்குமாரோட ஆட்களா இல்லை செல்வியோட ஆட்களா? இந்த குரூப் காண்டம்ஸ் எடுத்து ஸ்கூலில் போட்டுவிட்டு, அதுவும் ரத்தக்கரை காண்டம்ஸ் ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ கோழி ரத்தமோ இல்லை ஆட்டு ரத்தமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஃபஸ்ட்டு ரேப் பண்ணுறவன் எவன்டா காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறான்? எவன் யூஸ் பண்ணுவான்? ரேப் பண்ணுறவன் எந்த காலத்துலேயாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினச்சிச்சு, ரத்தக்கரை கொண்ட காண்டம்ஸை கொண்டு ஸ்கூலில் வச்சுட்டா பழி ரவிக்குமார் பேரில். ரவிக்குமார் சரி, அப்படி நீ 20 பேரில் ரேப் பண்ணாங்கன்னு சொன்னேன், அப்போ 20 காண்டம்ஸ்லாம் அங்கே போட்டிருக்கணும், ரத்தக்கரை காண்டம்ஸு. வை யூ கீப் ஒன்லி 1 காண்டம்?
கோழி ரத்தமோ ஆட்டு ரத்தத்தையோ போட்டு கலந்துவிட்டு கொடுக்க வேண்டியதானே. அந்த ரத்தக்கரை இப்படி இந்த காண்டமை பார்த்தல பண்ணாட அந்த திராவிட மணி திருட்டு மணி பார்த்தான்ல, அந்த எடுத்துகிட்டு வந்து காமிச்சதே அவன் தானே. போலீஸ்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அந்த ரத்தக்கரை காண்டமை. அவன் எதுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போனான்? வீட்டுக்கு அவன் என்னத்துக்கு எடுத்துன்னு போனான்? இவனுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? எனக்கு புரியல. செல்விக்கு, வடிவேலுக்கு, திராவிட மணிக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமான்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்கூலையே நாசம் பண்ணியிருக்காங்க, அடித்து எரித்து நாசம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பழி போடணும்னு கண்டபடி பழி போடுறது. எவனாவது ரேப் பண்ணுறவன் காண்டம்ஸ் யூஸ் பண்ணி ரேப் பண்ணுவானா? அசிங்கம் பிடிச்சதுங்க எல்லாம். எங்கே அந்த எவன் உனக்கு ஐடியா கொடுத்தது இந்த மாதிரி பண்ணால் ஸ்கூல் மேலே பழி போடுவாங்க, ஸ்கூல் வந்து அப்போ தான் ரேப்பிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க? நீ உனக்கு எந்த மடையும் சொன்னால், எந்த மாங்காய் மடையும் சொன்னான்? ரேப் பண்ணுறவன் அந்த ஸ்பான்டேனியஸாக யோசிக்கிறான். ஒரு பொண்ணை பார்க்குறான், ரேப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த நிமிஷம் அந்த செகண்டு தோன்ற தாட் அவனுக்கு. ரேப் பண்ணுறவன் அப்படி தான் பண்ணுவான். அப்போ அவன் வந்து இந்த கர்மத்தெல்லாம் போட மாட்டான். வடிவேலுவுக்கு ரேப் பண்ணணும் யாரையாவது அப்படின்னு தோணிச்சுன்னா உட்காந்து காண்டம்ஸ் தான் தேடுவான் போல இருக்குது, கையில் ரெடியாக வச்சுருப்பான் போல இருக்குது. அதனால் இவன் வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கான். திராவிட மணி திருட்டு மணி அவனும் அப்படி தான் போல இருக்குது, செல்வியும் அப்படி தான் போல இருக்குது. செல்வி வந்து ஆம்பளையாக பிறந்திருந்தா ஒரு பொண்ணை ரேப் பண்ணும் அப்படின்னா செல்வி வந்து காண்டம்ஸை தான் தேடிட்டுருப்பாங்க. காமெடியாக இருக்குல்ல? இதுவே சொல்லுது அந்த ஸ்கூல் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்காங்க இந்த நாதாரிங்கன்னு. அந்த கலவரம் நடத்தினதே காரம் வந்து பணம் பிடுங்கிறதுக்கு. பணம் பிடுங்குற பணத்தை வச்சு பணம் பிடுங்குற குரூப் இது. இந்த குரூப் வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு, அதையும் சிலதுங்க கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவன் இந்த செல்வி எனும் ஒரு அரக்கியை சப்போர்ட் பண்ணவே மாட்டான். இவனுக்கெல்லாம் பொண்ணு இருக்கா? ஃபஸ்ட்டு வடிவேலுக்கெலாம் இப்போ வடிவேலுக்கு பொண்ணு இருக்கா எனக்கு தெரியல. பையனா பொண்ணா? இவன் பொண்ணை ரேப் பண்ணா இல்லை கொலை பண்ணா இப்படித்தான் உண்டியல் வச்சு வாங்கின்னு இருப்பாங்களா? கியூஆர் கோடு வச்சு இந்தா பிச்சை போடு, இந்தா பிச்சை போடுன்னு யூடியூப்பில் பிச்சை போட்டுட்ருப்பாங்களா? வடிவேலுவோட பொண்ணை எவனாவது ரேப் பண்ணி கொண்டுட்டான்னா கியூஆர் கோடு வச்சு பிச்சை கேட்டுட்ருப்பானா? அப்போனா இது போய் தானே, நீ பணத்துக்காக தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாக ரேப் பண்ண, உண்மையாகவே ஸ்ரீமதி ஒரு வேளை ரேப் செய்யப்பட்டிருந்தா இல்லை கொலை செய்யப்பட்டிருந்தா, ஆனால் இது வந்து இந்த பொம்பளை உண்மையாகவே அது நடந்திருந்தாலும் இந்த பொம்பளை வந்து பிச்சை கேட்கும். யார்? செல்வி. ஏன் அப்படின்னா இவர் உண்மையான தாயான்றது எங்களுக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. ஒருவேளை சந்தோஷ் பொண்ணாக பிறந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த டைமில் இந்த பொம்பளை பிச்சை கேட்காது. ஏன்னா அவன் மேலே உசிரே வச்சுருக்கு இந்த பொம்பளை. ஆனால் ஸ்ரீமதியை வெறுக்கிறதுனால தான் அந்த பொண்ணு எப்படி போனால் என்ன, எக்கேடுகட்டு போனால் என்ன, செத்து போனால் என்ன, அந்த பொண்ணை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன்னு பொழைச்சிட்டு உட்காந்துருக்கு பணத்தை வச்சு. சந்தோஷுக்கு இதே மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா என்கிட்ட எல்லா லூசுங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம், உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் உன் பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சான்னு கேட்டுட்ருக்கோம். ஸோ நான் திருப்பி கேட்குறேன். ஏன்னா செல்விக்கு வந்து பாசம் வந்து சந்தோஷ் மேலே தான், ஸ்ரீமதி மேலே கிடையாது. ஸ்ரீமதியை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுக்கிறதுனால தான் இந்த அம்மா இந்த ட்ராமா போட்டுட்ருக்கு. பணம் எவனாவது கேட்பானா? அரசு வேலை எவனாவது கேட்பானா? ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னா ஃபஸ்ட்டு டேவே போய் பேரம் பேசுது. 1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு போய் ஸ்கூலில் போய் பேரம் பேசுது அந்த பொண்ணு செத்தனாலே. இது அம்மாவா இந்த பொம்பளை? அவன் புருஷன் இல்லை, புருஷன் வந்து அன்றைக்கி ராத்திரி வரான், 8 மணிக்கோ 9 மணிக்கோ வீட்டுக்கு வரான். ராமலிங்கம் அந்த இடத்துல இல்லை, செல்வி போய் அங்கே போய் பேரம் பேசியிருக்கு இந்த பொம்பளை. அப்போ இந்த பொம்பளை பேரம் பேசினது ராமலிங்கத்துக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பொம்பளை அரசு வேலை கேட்டபோது அந்த அமைச்சர் தொடும்போது கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை ராமலிங்கத்துக்கு. கேட்கா பக்கான்னு அவரும் நின்றுட்டுருக்காரு பேக்கு மாதிரி. அந்த ஆள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொண்ணுன்னு எனக்கு தெரில. செல்விக்கு ராமலிங்கத்துக்கெல்லாம் எதுக்கு பொண்ணு எனக்கு தெரில. ஸ்ரீமதின்ற பொண்ணு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் ஸ்ரீமதி இல்லை, வேறு எந்த பொண்ணு பிறந்திருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இது உட்காந்து அரசியல் கதை பேசிகிட்ருக்கு நேற்றுக்கு இந்த பொம்பளை. எல்லார் வீட்லேயும் அரசியல்வாதிகள் வரணுமா, லாயர் வரணுமா, வக்கீல் வரணுமா?
ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, உனக்கு தைரியம் ஜாஸ்தி, ஜெயலலிதா மாதிரி நீ போல்டாக இருக்க, வை டோன்ட் யூ என்டர் பாலிட்டிக்ஸ்னுவாங்க. என்னை கேட்பாங்க, நீ பாலிட்டிக்ஸ் வரலாம், நீ நல்லா வரலாமேன்னு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அடி செருப்பாலன்னுவாங்க. உனக்கு என்னத்துக்கு அரசியல்? பிகாஸ் எந்த ஃபேமிலிலையும் அரசியல்ன்ற ஒரு சாக்கடைக்குள்ளே கால் வைக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு இஷ்டம்தான். எனக்கு செல்வி விட செல்விக்கு எம்எல்ஏ தான் நான் நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, எம்பி போஸ்ட்டு, பிரசிடெண்ட் போஸ்ட்டு, ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு எனக்கு கொடுத்தா கூட நான் ஓகே, எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு அரசியல் பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் பிடிக்காது. ஸோ அரசியல் சாக்கடை தான், ஆனால் அது எல்லாராலையும் போக முடியாது. இப்போ நான் நினச்சேன், எனக்கு பிடிக்குன்றதுக்காக போய் அரசியல்வாதி ஆக முடியுமா? அரசியல்வாதி ஆகணும்னா ஊரை ஏமாற்ற தெரியணும். அது என்னால் முடியாது. இந்த பொம்பளைக்கு நல்லா தெரியுது, எப்படி பேசினா காசு கொடுப்பாங்க மக்கள்னு இந்த பொம்பளைக்கு தெரியுது. எப்படி நயவஞ்சகமாக பேசிக்கிறார் பாருங்க. இவரோட பேராசையை எப்படி சொல்கிறார் பாருங்க. இவருக்கு பேராசை, அரசியல்வாதி ஆகணும், நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பேராசைக்கு என்னை வந்து எல்லோரும் தப்பாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நீ எப்படி நீ எம்எல்ஏ ஆனால் எப்படி உனக்கு ஸ்ரீமதிக்கெலாம் நீ நீதிக்கெலாம் நீ நிற்கலை. உனக்கு நீ அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிற்கிற. எப்படி நீதி வாங்குவ? எப்படி நீதி வாங்குவ? நீ எம்எல்ஏ ஆகிட்டேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவாங்களா? நீ கலவர கேஸில் மாட்டிகிட்ருக்க. நீ ஸ்கூலில் கலவரம் பண்ணதுக்கு மெயின் அக்யூஸ்டே நீ தான் அப்படின்னும் பொழுது செல்வி அப்படியே விட்டுருவாங்களா? அவ்வளோ லேஸில் விட மாட்டாங்க. இதுக்கு 10-15 வருஷமாவது தண்டனை கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் டேமேஜ், ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாலே பெரிய தண்டனை. இது ஒரு ஸ்கூலு, 18 வயசுக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணுக்கிட்ட எவனாவது மிஸ்பிஹேவ் பண்ணால் போக்சோ சட்டம் பாயுதோ, அதே போல் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூலில் டேமேஜ் பண்ணால் பெரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனை செல்விக்கு காத்துட்ருக்கு. இந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷனையோ இல்லை ட்ரெயின் இல்லை பஸ்ஸு அப்படி கொளுத்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே அரெஸ்ட் ஆகிருக்கும் இந்த பொம்பளை. இது ப்ரைவேட் ஸ்கூல் தானே, அதனால தான் கவர்மெண்ட் இப்போவே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா இந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா இந்த திராவிட மணின்றவன் ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்கிறவன். அந்த ஒரு திமிரு தான், அந்த திமிரில் தான் இந்த பொம்பளை இவ்வளோ நாள் ஆடிட்டு இருக்கு. உனக்கும் திராவிட மணிக்கும் என்ன கனெக்ஷன்? செல்விக்கும் திராவிட மணிக்கும் என்ன கனெக்ஷன்? எப்பேற்பட்ட கனெக்ஷன் இருந்தால் ஒரு பொம்பளை கிட்ட ஒரு ஜஸ்ட் இப்போ எனக்கு யாருக்காவது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு யார்கிட்ட எனக்கு கேட்டேன்னா கூட, இப்போ ரோட்டில் எனக்கு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா கூட, அது என்ன ஹெல்ப்போ அந்த குட்டி ஹெல்ப்பு தான் பண்ணுறதுக்கு ஆம்பளைங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக வேணும், போய் அந்த வீட்டை போய் நாசம் பண்ணு, அந்த ஸ்கூலை போய் நாசம் பண்ணு, அந்த தியேட்டரை போய் நாசம் பண்ணு, அந்த பில்டிங்கை போய் நாசம் பண்ணுன்னா எவனும் வரமாட்டான். ஒரு லேடிக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலை வந்து நாசம் செய்யறதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இது? அவன் யார்? அந்த திருட்டு மணின்றவன் யார்? அவன் கட்சியில் இருக்கான்றதுனால பெரிய புடுங்கி அவன் என்னத்துக்கு? நான் கேட்குறேன், இந்த பொம்பளைக்கு ஸ்ரீமதி இறக்கும் முன்பே பல அரசியல்வாதிகளை தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த அமைச்சர் வீடியோவிலே சொல்லுவாங்க பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆள், இவர்கிட்ட நான் 10 தடவைக்கு மேலே கேட்டுவிட்டேன் அப்படின்னா உனக்கு அந்த ஆளை அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவது மினிமம் தெரியும்னு அர்த்தம். கண்டிப்பாக 4 வருஷமாவது அந்த அமைச்சர் பக்கத்தில் இருக்கிறவனா உனக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் வந்து திமுக கட்சி. ஓகே, அப்போது உனக்கு வந்து திராவிட மணியும் முதலே தெரிஞ்சிருக்கு. நீ கூப்பிட்ட உடனே அங்கே வந்து நின்று இருக்கான் அந்த ஆள். யார் அவன்? ஃபஸ்ட்டு அப்படியே ரோட்டில் போகும்போது அப்படியே அந்த பொம்பளை அழுதுனா உடனே வந்து சரி வர்றவன் வேடிக்கை தானே பார்ப்பான். இப்போ திராவிட மணி சொல்கிற மாதிரி அவன் சொன்னானே, நான் வந்து இவங்கெல்லாம் கூட்டமாக இருந்தது அழுதாங்க அப்படி இப்படி ஏதோ சொன்னானே, சரி உண்மையாகவே அப்படி பார்க்குறவன் வேடிக்கை தான் பார்ப்பான். இங்கே என்ன குரூப்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான், நீங்கள் வந்து அதை வந்து தற்கொலைன்னு சொல்லாதீங்க, கொலைன்னு சொல்லுங்கள், அவன் விழுந்துட்டான்னு சொல்லாதீங்க, ரேப் பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு காசு கிடைக்கும்னு அந்த மாதிரி ஒரு டைலாக் எதுக்கு சொன்னான் அந்த திராவிட மணி? எதுக்காக சொன்னான்? அப்போ நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்படி தானே? அங்கே போய் ட்ராமா போட்டுட்ருக்க நீ.
உன் நடிப்புக்கு மயங்கி தான் தமிழ்நாடு அப்படியே சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் நீ ஒரு கேடு கெட்ட பொம்பளை. போய் உனக்கு என்னத்துக்கு இப்போ எம்எல்ஏ? அந்த பொண்ணு இறந்து 2 வருடம் கூட கேட்குறேன். அந்த பொண்ணோட டெத்து டே வருது ஜூலை 13 ஜூலை 13 12 என்றைக்கோ அவள் இறந்தா. அந்த பொண்ணோட டெத் டே வருது. உனக்கு வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க. என்னத்துக்கு உனக்கு புது பெயிண்ட்டு? இன்னும் நிறையா இப்போ ஆக்சுவலி நிறையா காசு வச்சுருக்கு இந்த அம்மா. ட்ரஸ்ட்டில் நிறைய பணம் வருது, யூடியூப்பில் நிறைய இன்கம் வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்களேன், அது பெரிய வீடே வாங்கிடும் இந்த பொம்பளை. இன்னும் ஒரு அதோட லக்ஸரி இதெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் நாளில் என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செல்வியை. உனக்கு என்ன உன் பொண்ணு செத்த நாளை கொண்டாடுறதுக்கு உனக்கு வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்ருக்க? நீ எல்லாம் ஒரு அம்மா. அரசியல்வாதி. உனக்கு என்னத்துக்கு அரசியல் வாங்க எல்லார் வீட்லேயும் அனுப்பிச்சிடுவாங்களா? நீ இப்போ கூப்பிட்றிய யூடியூப்பில் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிய. எல்லார் வீட்லேயும் வக்கீல் வேணும். வக்கீலுக்கு படித்தவன் இப்போ படித்தவனுக்கே வேலை கிடையாது. அவ்வளோ வக்கீல் இருக்காங்க இந்தியாவில். ஒருத்தனுக்கும் கேஸ் கிடையாது. எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் வக்கீலுங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. நிறைய வக்கீல்கள் சும்மா தான் இருக்காங்க கேஸே இல்லாமல். எல்லார் வீட்லேயும் வக்கீல் வேணுமா? எல்லார் வீட்லேயும் அரசியல்வாதிகள் வேணுமா? அரசியலுக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட விருப்பம். அதை நீ திணிக்கக்கூடாது. நீ யார் அவங்களுக்குள்ள திணிக்கிறது? ஏன் நீ உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் அரசியலுக்கு வரணுமா? உனக்கு முதலமைச்சர் கனவு வேறு. இப்போது அந்த பொண்ணு செத்துக்கு தீர்ப்பு கூட வரல. உனக்கு உடனே இப்போ எம்எல்ஏ சீட்டில் போய் உட்காரணுமா? இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்லாம் எம்எல்ஏ ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அது மாதிரி நடக்கவே நடக்காது. அதுவும் இந்த பொம்பளை பயங்கரமான லேடி. இது அந்த பொண்ணு செத்ததுக்கே இந்த பொம்பளை தான் காரணம்னும் போது இந்த பொம்பளைக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாம். ஸ்ரீமதி பேரை சொல்லி எம்எல்ஏ ஆகணும்னு வேறு ஆசை இந்த பொம்பளைக்கு. ஸ்ரீமதி உயிரோடு இருந்தால் ஸ்ரீமதிக்கு போடலாம், எம்எல்ஏ ஆக்கலாம். இல்லை உனக்கு என்னத்துக்கு எம்எல்ஏ ஆகணும்? நீ என்ன பெருசாக கிழிச்சிட போகிற? இப்போ மக்கள் கொடுத்த காசுக்கே அந்த ட்ரஸ்ட் பணத்துக்கே ஒரு கணக்கும் இல்லை, கணக்கே இல்லை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்க வேண்டியது. போய் அவன் எம்எல்ஏ ஆகணும் போய் நின்று வேட்புமனு தாக்கல் பண்ணல. அந்த தாக்கலில் நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன், அதில் எனக்கு கலெக்ஷன் வருது, யூடியூப்பில் எனக்கு கலெக்ஷன் வருது. அந்த அமௌண்ட்டெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டியதானே? அப்படியே ரொம்ப நல்லவலாம். இன்கமே இல்லையா? ராமலிங்கம் அக்கௌண்ட்லேயும் ஒன்றுமே இல்லையா? இப்போ தான் அவர் வேலையை விட்டு வந்தார். எப்போ? ஒரு கொஞ்சம் மாதம்தான். ஒரு வருஷமாக இல்லையா அவருக்கு வேலை? ஓகே, சொல்ல வேண்டியதானே. உன் புருஷனுக்கு வேலை இல்லை, ஓகே. உனக்கு எப்படி, உனக்கு என்ன மாதிரி இன்கம் வருது, யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ ட்ரஸ்ட்டு பணம் வருது, இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. அதையே மறைக்கிற ஆள் நீ என்னென்ன முழு பூஷணிக்காவை மறைச்சிட்டு உட்காந்துருப்ப. ஒரு வேட்புமனு தாக்கல்லையே உன்னோட இன்கம்மை, உன்னோட வருமானத்தை மறைக்கிறவ நீ. அப்போ என்னென்ன விஷயம்லாம் மறைப்ப. பாருங்கள், இந்த பொம்பளைக்கு அவ்வளோ இன்கம் வருது யூடியூப்பில். இன்கம் டேக்ஸே கட்டாமல் உட்காந்துருக்க. அந்த வேட்புமனு தாக்கல் பார்த்தா தெரியும். இன்கம் டேக்ஸே காட்டல இவ்வளோ வருஷமாக. எல்ஐசியில் நீ இருக்க, உனக்கு எல்ஐசியில் பணம் வருது அப்படின்னா அதுக்கும் இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் பிடிப்பான். அவனே டிடிஎஸ் பிடிப்பானா இல்லை இவங்க இன்கம் டேக்ஸ் கட்டணும்? இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. மேபி அதனால் கூட ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, இன்கம் டேக்ஸ் கட்டுறது ஒரு இது, அது என்னது, ஒரு மக்களோட கடமை அது. நீ டேக்ஸ் கட்டுறதுக்கே உனக்கு பிடிக்கலன்னா நீ எல்லாம் எம்எல்ஏவாகி என்ன பண்ண போகிற? ஒரு மக்களாகிய நாம் டேக்ஸ் கட்டுறது, வரி கட்டுறது நாட்டுக்காக கட்டுறோம். நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கான வரியை நான் நாட்டுக்கு செலுத்துகிறேன். அந்த வரி மூலமாக அந்த வரி மக்கள் கொடுக்குற பணம் நாட்டு மக்களுக்கு யூஸ் ஆகுது. நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அந்த வரி பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பாக்கெட்டுக்குள்ளே உன் புடவைக்குள்ளே சொருகிக்கிட்டு இன்கம் டேக்ஸே கட்டாத ஆள் நீ நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாயா? இவ்வளோ நாள் கணக்கை காணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் காணும், ட்ரஸ்ட்டு வச்சுருக்கல்ல, எவ்வளோ பணம் வந்துச்சு? அவன் 2000, 5000, 10,000 அனுப்பிச்சிருக்கான். எவ்வளோ காசு சேர்ந்துச்சு? கணக்கு கொடு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமி. உன் ட்ரஸ்ட் எத்தனை பேர் மெம்பர்ஸ், ட்ரஸ்டீஸ் எத்தனை பேர், அதை முதல்ல கணக்கு காமி, அப்புறமா பேசுவோம்.
யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் ஆட்சன்ஸு காமி. வடிவேலுவுக்கும் உனக்கும் எவ்வளோ இன்கம் வருது யூடியூப்பில் சொல்லு. நீங்கள்லாம் இப்படியே நீதியை பற்றி பேசுகிறீங்க, நேர்மையை பற்றி பேசுகிறீங்க. அவன் இவனுங்க இந்த வடிவேலு சேனலையும் செல்வி சேனலையும் பார்க்குறவங்கலாம் பிச்சைக்காரங்க. மாதம் 10,000 15,000 கூட வருதா அவங்க வீட்டுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் காசுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிஸு நிறையா பேர். இந்த செல்விக்கு வரைஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறவங்க மேபி தே ஆர் வெரி புவர். நிறைய பேர் வருமானம் கூட வருதான்னு தெரியல. இவங்க பார்க்குறதுனால வடிவேலு செல்விக்கெல்லாம் பணம் கொட்டுது. இந்த ஏழைகள் அந்த பொம்பளையோட சேனலை பார்க்குறதுனால அந்த பொம்பளைக்கு பணம் கொட்டுது. இது போய் ஏழைங்க கிட்ட போயிட்டு இது கேட்குது, இந்த பொம்பளை பணம் அனுப்புன்னு. 20,000 30,000 சம்பாதிக்கிறது, அது கூட சம்பாதிக்கிறாங்களா தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்களும் 10,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 8,000 சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. சில பேருக்கு இன்கமே இருக்காது, வருமானமே இருக்காது, வேலை வெட்டியே இருக்காது. ஸோ அவ்வளோ பேரும் இந்த பொம்பளையோட சேனலை பார்த்து, இந்த வடிவேலுவோட சேனலை பார்த்து, ஏன்னா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கல்ல, அப்படி ஏழைகளுக்காக உருகிற மாதிரி, அப்படி நல்லவங்க மாதிரி, பணக்காரங்கள்லாம். இது என்ன மாதிரி ஒரு டெண்டன்சின்னு தெரில. ரவிக்குமார் பணக்காரன்னா அவங்க ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி. அவங்க எவ்வளோ ஜெனரேஷன்ஸ் அவங்க பணக்காரங்க நமக்கு தெரியாது. அவங்க கொள்ளையடித்து, பேங்க்கை கொள்ளையடித்து, இப்போ செல்வி ஸ்கூலை கொள்ளையடித்து பணம் சேர்த்துது பாருங்கள். அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருந்தா கூட நம்ம ரவிக்குமார் அவங்களெல்லாம் பற்றி தப்பாக பேசலாம். அவங்க பரம்பரையாக அவங்க ஃபேமிலியே பணம் சம்பாதிச்சிருக்காங்க, பணம் இருக்குது அவங்களுக்கு. என்னமோ அவங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியும். யாராவது இந்த ரவிக்குமார் சாந்தி அவங்கக்கிட்டலாம் நம்மலாம் போய் பேசிட்டு போமா? அவங்களெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது? இதுங்களெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். செல்வி, வடிவேலு இவங்கெல்லாம் நம்ம டெய்லி யூடியூப் சேனலில் பார்க்குறோம், வீடியோஸில் இதுங்க பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் நம்மளால் ஒரு யூகிக்க முடியும். ரவிக்குமார் சாந்தி இவங்களெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது. அவங்க எப்படி பேசினா எப்படி ஒரே ஒரு 2 வீடியோஸ் இன்டர்வியூஸாக 2 இதில் சாந்தி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதை வச்சு அவங்களோட கேரக்டரை கெஸ் பண்ணவே முடியாது. அவங்கள போய் அவங்க ரேப் பண்ணாங்க, கொலை பண்ணாங்க. உனக்கு எவன் சொன்னான்? இந்த ஒரு பொம்பளை புழுகு மூட்டை மாதிரி புழுகிட்டு இருக்கு. ஒரு ஃபோனையே நான் கொடுக்க மாட்டேன், 6 மாதமாக கொடுக்க மாட்டேன், 10 மாதமாக கொடுக்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சொல்கிறது உண்மையா? ரவிக்குமார் சாந்தியை பற்றியெல்லாம் சொல்கிறது உண்மையா? ஃபோனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க ஓமப்பொடி வாங்க போனாங்களாம். அப்போ ஃபோன் தொலைஞ்சு போச்சான். அப்புறம் எங்கேயோ போய் எவனோ திருடிட்டு போயிட்டான்னா ஃபோன் இதுவே ஆகிடுச்சான், டேமேஜாக ஆகிடுச்சு, போயிடுச்சான். இப்படிலாம் கதை ஒரு சேனல்லையும் ஒரு கதை சொல்லிச்சுது. அதாவது ஒரே கதையை எல்லா சேனல்லையும் சொல்லியிருந்தா கூட இந்த பொம்பளை சொல்கிறது உண்மையும் நம்பியிருக்கலாம். ஒரு சேனல்லையும் ஒரு கதை சொல்லிச்சு இந்த ஃபோனுக்கு. இந்த பொம்பளை சொல்கிறது உண்மையாம். நம்மெல்லாம் யாருமே ரவிக்குமார் சாந்தி அவங்கக்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டோம். ஆனால் அவங்க இன்னொன்று ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த செல்வியும் வடிவேலு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களே, அவங்க என்றைக்காவது யூடியூப்பில் பேசி நடித்து பார்த்துருக்கோமா? எதை வச்சு ரவிக்குமார் சாந்தி அவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும்? நம்மளோட கேரக்டரு, அது நம்மளோட ப்ராப்ளமே அதுதான். எவனோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதோட இன்னொரு சைடு என்னன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏ பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏ சொல்லுது பி ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லுதுன்னா, அந்த பியோட சைடோட நியாயம் என்னன்னு நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஏ சொல்கிறதுக்கு, ஏன்னா பி பேசாமல் சைலண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு பேசுகிறதுக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி என்னத்துக்கு நம்ம வெட்டியாக பேசணுன்ட்டு ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு பர்சன் பி தான். ஏன் என்ன சொன்னாலும் நம்ம நம்புவோம், ஏன்னா ஏ தான் சொல்லிடுச்சுல. அப்போ பியை பற்றியும் உனக்கு அந்த பி கிட்டே நீ பேசினதே கிடையாது. அப்போ ஏ சொல்கிறான்ற ஒரு காரணத்துக்கு அந்த பியை பற்றி நீ கெட்டது, இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது என்ன மாதிரி இருக்கணும்? இது நான் சொல்கிறேன், நான் சாபம் விடுறேன், நீங்களாம் சாபம் விடுறீங்களே, நான் சாபம் விடுறேன். எல்லாருக்குமே இது நடக்கணும். செல்விக்கு கூஜா தூக்குதுங்க பாருங்கள், எல்லாருக்கும் இது நடக்கணும். அவங்க வீட்டு பக்கத்துலேயே அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிற குரூப் அந்த சைடு இருக்கணும், அப்போ தெரியும். ஏன்னா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறது, அவங்கள கெட்டவங்கன்னு சொல்கிறது. உலகத்தில் யாருமே ஃபுல்லாக கெட்டவங்க கிடையாது, ஃபுல்லாக நல்லவங்க கிடையாது. ஆனால் தன்னைத்தானே நல்லவன், நான் தான் ரொம்ப நல்லவன், இவங்க எல்லாரும் கெட்டவங்க, எல்லோரும் கெட்டவங்கன்னு ஒரு பொம்பளை காமிக்குதுன்னா அந்த பொம்பளை தான் கெட்டவ. ஏன்னா இந்த பொம்பளை அப்படி தானே பேசுது செல்வி. போலீஸ்காரங்கள்லேருந்து
சிபிசிஐடியிலேருந்து ஜட்ஜில் நீதிபதிகள்லேருந்து முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையுமே கேவலமாக பேசுது. அவங்க மேலே தவறு இருந்தால் அவங்க இந்நேரம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க, வெளியில் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எந்த தப்பும் செய்யாதனால்தான் அவங்க வெளியில் இருக்காங்க. ஸ்கூல் டீம் என்னென்ன கதை சொல்லிட்டு உட்காந்து ஒரு குற்றவாளிகள் கிடையாதுன்னு விடுவிக்கப்பட்டவர்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜட்ஜு என்ன பைத்தியமா அவங்கள வெளியில் விடுறதுக்கு? பணத்தினால எவ்வளோ தூரம் வாங்க முடியும்? என்னமோ ஆதாரங்கள் கொட்டி கிடக்குதுன்னு இவங்க எம்எல்ஏ ஆனோடனே அப்படியே நீதி வாங்கிடுவாங்களாமா. நீதிமன்றத்தை யாராலையும் வாங்க முடியாது. பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் கூட நீதிமன்றத்தை விலைக்கு வாங்க முடியாது. நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். பிரதமர் தப்பு பண்ணால் கூட உள்ளே தூக்கி வச்சுருவாங்க நீதிபதிகள். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லாக நம்மளுடைய நாட்டில் இருக்குது. ஸோ அதனால் செல்வி அவர்கள் எம்எல்ஏ ஆகிட்டதுனால ஸ்கூல் கலவரம் கேஸில் செல்வி தப்பிச்சிருவாங்கன்றதை மட்டும் கனவுல கூட நினைக்க வேணாம். செல்வி அவர்களே, உங்களோட கனவுல கூட நீங்கள் தப்பிச்சிடுவீங்கன்னு மட்டும் நம்ம நினைக்காதீங்க. ஸ்ரீமதி உங்களை துரத்தி அடிப்பா, துரத்துவா பாருங்க. உங்களை உள்ளே தூக்கி வைக்கிறது தான் ஸ்ரீமதியோட ஒரே குறிக்கோள். அந்த பொண்ணை அந்த பாடுபடுத்தி சாகடிச்சுட்டு அடுத்தவங்க பேரில் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் அந்த நடிப்பு உனக்கு யூடியூப் சேனலில் சம்பாதிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக அடுத்தவங்க பேரில் கேவலமாக பேசுவீங்களா? அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் பர்ஃபெக்டா? நீங்கள் ரொம்ப நல்லவங்களா? எவ்வளோ நல்லவங்க? எவ்வளோ நல்லவங்க? அப்படியே தண்ணீர் பந்தல் வச்சுட்டாங்களாம் அடுத்தவங்க காசில். ட்ரஸ்ட்டுன்னு இவங்க பணம் அனுப்புவாங்க. இவங்க எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா, சரி அந்த அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அனுப்புகிறாங்க. இந்த அம்மா ஏற்கனவே யூடியூப் சேனல்லாம் நிறைய சம்பாதிச்சிட்ருக்கு. அது தெரியாது இந்த முட்டாள்களுக்கு. இதுங்க போய் பணம் அனுப்பிச்சிருக்கு. இவனுங்களை இப்போ பணம் அனுப்பிச்சவங்களை விட இந்த பொம்பளை பெரிய பணக்காரி செல்வி அவர்கள். ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது அந்த பொம்பளைக்கிட்ட. அங்கே போய் இதுங்க அனுப்பிச்சி விட்டுட்டு இது அவங்க அடுத்தவங்க காசில் இவங்க 10 லட்சம் அனுப்பிச்சாங்கன்னா இந்த அம்மா 5000த்துக்கு செலவு பண்ணி நான் நல்லது பண்ணேன், தண்ணி வச்சேன், தண்ணீர் பந்தல் வச்சேன்னு பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. இது எங்களுக்கு ஆரம்பத்துலேயே தெரியும். இந்த மாதிரி ட்ராமா போடுறதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்படி தான் வருவாங்க. ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த இதுவே அரசியல்வாதி தான் அவங்களோட இது. எல்லோரும் கவுன்சிலர் ஆகிட்டு வட்டச் செயலாளர் அந்த குட்டி குட்டியாக போஸ்டிங்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் வார்டுக்குன்னு தனித்தனி போஸ்ட் இருக்கும். ஒரு வார்டுக்கும் அங்கேருந்து தான் எம்எல்ஏ, எம்பி இப்படி வருவாங்க. ஆனால் செல்வி அவர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எம்எல்ஏ தான். எம்எல்ஏ போஸ்ட்டு ஆக்சுவலி பிரதமர் போஸ்ட்டுக்கு அதுக்கெலாம் எலெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, அதுக்கு இந்த அம்மா டைரெக்டாக கான்டெஸ்ட் பண்ணிவிடும். ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் எங்கேயுமே எம்எல்ஏவாக ஜெயிச்சது நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை இருக்கலாம், ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்கலாம். அதுவும் செல்வி மாதிரி ஃப்ராடுக்கு வர நினப்பு இருக்கே, என்னன்னு சொல்கிறது. செல்வி அவர்களோட நினப்பில் மனசுக்குள்ளே பெரிய மகாராணி நினப்பு. ஏன்னா இத்தனை எடுபிடிகள் இருக்காங்களே, காசு கொடுக்காமலே அடுத்தவர்களை கேவலமாக பேசுவதற்கு இத்தனை எடுபிடிகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு பெரிய ஆம்பளை கூட்டமே இருக்கே. அப்புறம் செல்விக்கு என்ன கவலை? இதுங்கெல்லாம் என்ன கிழிக்க போகுதுங்க உலகத்துலன்னு தெரியல. ஆமாம் செல்வி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டு என்ன கிழிக்க போகிறீங்க? தண்ணீர் பந்தலுக்கு பதிலாக மோர் பந்தல், தயிர் பந்தல், ஜூஸ் பந்தல்னு வைக்க போகிறீங்களா? ஈவன் ஜெயலலிதா கூட கஷ்டப்பட்டு தான் அரசியலில் சாதித்தார். ஜெயலலிதாவுக்கு சட்டமன்றத்திலேயே மிகப்பெரிய அவமானம் நடந்தது. புடவையை உருவியிருக்காங்க டிஎம்கே ஆளுங்க. ஓகே, அப்போ ஜெயலலிதா எடுத்த சபதம் தான். செல்வியோட கேஸில் ஆக்சுவலி செல்வியை ஜெயலலிதாவோட ஒப்பிடவே கூடாது, ஆனாலும் பேசுகிறேன். செல்வி அவர்கள் அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துபவர், அவமானப்படுத்துபவர். அதனால் இவர் எப்படியோ அவர் புத்தி எப்படியோ அதே தான் திருப்பி நடக்கும். அவருக்கு கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அடுத்தவர்களை நீ அசிங்கப்படுத்தும் போது, அடுத்தவர்களை கேவலப்படுத்தும் போது, அடுத்தவர்களை நீ அவமானப்படுத்தும் போது உனக்கு அது திருப்பி வரும். நீ அந்த ஸ்கூல் டீமை கேவலமாக பேசுகிறல்ல, ஆசிரியர்கள் எல்லோரையுமே கேவலமாக பேசுகிறல்ல, மாணவிகளை நீ விபச்சாரின்னு சொல்கிறல்ல, திரும்பி உனக்கே வரும்.
இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு வராங்க செல்வியோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு. இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே புரியும். அப்போ வந்து வடிவேலு, செல்வி, திராவிடமணி எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா வடிவேலுவும் சிறைக்கு செல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால சிறைக்கு வந்து வடிவேலுவையும் சேர்த்து அனுப்பி விட்ருவோம். சரியா?